ஓகே, விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, கவர்மெண்ட் சொசைட்டியில், அதாவது கூட்டுறவு சங்கங்களில், கூட்டுறவு சொசைட்டியில் 266 ரூபாய்க்கு ஒரு யூரியா கொடுக்க முடியும் பொழுது ஏன் தனியார் உரக்கடைகளால் 300 ரூபாய்க்கு கொடுக்க முடியலை, 266 ரூபாய்க்கு கொடுக்க முடியலை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இந்த ஜாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், யூரியா வாங்கினா இந்த பொருள் வாங்க அப்படின்னு சொல்லி தனியார் உரக்கடைகளையும் கொடுக்குறாங்க, கூடவே கூட்டுறவு சொசைட்டிலையும், அதாவது கூட்டுறவு சொசைட்டிஸ்லையும் இதில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும், அண்டு இந்த அளவுக்கு இந்த வருஷம் இந்த யூரியாவோட டிமாண்ட் அதிகமாகிறதுக்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சால் தான் அதனுடைய கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்து சேரும். ஓகேவா, வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் விஷயம், இந்த தனியார் உரக்கடைகளுக்கும் அண்டு கூட்டுறவு சொசைட்டிலையும் வந்து இந்த யூரியாவுடைய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு பில் உங்களுக்கு வந்து எந்த நிறுவனம் அனுப்புனது ஏது என்ன எதுவும் இல்லாத ப்ளைனாக ஒரு பில் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறேன். ஸோ அந்த பில்லை நீங்கள் பாருங்கள், பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் என்ன காரணம் அப்படிங்கிறது. ஓகே, இந்த பில்லை நீங்கள் பார்க்கும் பொழுது 5 டன் கொஞ்சம் 5 டன் அப்படின்னு வச்சுக்கலாம், 27,473 ரூபா, 111 மூட்டை யூரியா அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, 27,473 ரூபா வந்து கூட வந்து ஒரு டன்னுக்கு 500 ரூபா அப்படிங்கிறது வாடகை. ஓகே, அது சேலம் இருந்து வந்தால் இல்லை சின்ன சேலம் இருந்து வந்தால் இந்த வாடகை, இதே வெளியேருந்து வரும்போது வாடகை அப்படிங்கிறது வேறுபடும். ஓகே, 500 ரூபா அப்படிங்கிறது ஒரு டன்னுக்கு வாடகை. அப்படிங்கிறப்ப 5 டன்னுக்கு 2,500 ரூபா வாடகை அப்படிங்கிறது. இறக்கக்கூலி அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு டன்னுக்கு 80 ரூபா, அதாவது பார்த்திங்கன்னா 170 ரூபா கணக்கு வரும். ஓகேவா, 120 ரூபா அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்துடுது. அப்படி பார்க்குறப்ப 27,473 + 2,500 + 880 இது எல்லாத்தையும் கூட்டி நம்ம 111 வகுத்து பார்க்கும் பொழுது நமக்கு வந்து 278 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் வந்து நிற்கிது. யூரியா ஒரு மூட்டை 278 ரூபா அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்து நிற்கிது. எங்கன்னா தனியார் உரக்கடைகளுக்கு வரக்கூடிய விலை. ஓகே, ஸோ நம்ம சொல்லக்கூடிய இந்த கூட்டுறவு சொசைட்டிகள் எல்லாத்துலேயுமே 266 ரூபா 267 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் கொடுக்க முடியுது. அவங்களால எப்படி கொடுக்க முடியுது அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஒரு டன்னுக்கு 500 ரூபா அப்படிங்கிற ஒரு வாடகையோ இல்லை இறக்கக்கூலியோ இது எல்லாமே இருக்குது. இருந்தாலுமே அது வந்து உங்கள் பில்லு வச்சு கிளைம் பண்ணிட முடியும், அரசாங்கமே அதை பே பண்ணிவிடும். ஓகே, அப்படிங்கிறப்ப அவங்க வந்து 266 ரூபா 267 ரூபாய்க்கு கொடுக்க முடியும் அவங்க அரசாங்கம். ஓகே, அப்படி இருந்துமே அவங்களுமே ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஜாயிண்ட்டுன்னு இதை எடுக்கணும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லோன் போட போகிறோம். லோன் போடும்போது அதை கூட சேர்த்து எடுக்க போகிறோம். ஓகே, அப்படி இல்லைனா யூரியா மட்டும் தனியாக போய் எடுப்போம், எடுக்கிறப்ப இது எடுத்தால் தான் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எல்லா இடங்களையும் நடக்குது. நம்ம ஜாயினுங்கிற விஷயத்துக்கு அப்புறம் வருவோம். அதற்கு முன்னாடி இந்த ரேட்டுக்கான விஷயங்கள் இதுதான். ஓகேங்களா, 278 ரூபா வருது தனியார் கடைகளில். இவங்க கவர்மெண்ட் சொசைட்டிஸில் 266 ரூபா வருது. 278 ரூபா வருது. அவங்க 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னே வச்சுக்கிங்க. ஓகே, 22 ரூபா லாபம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் ஒரு இடம் வாடகைக்கு வேணும், ஒரு ஆளை வேலைக்கு போட்டு வச்சுருப்பீங்க, வாடகை எடுத்து ஒரு ஆளை வேலைக்கு போட்டு எல்லாம் பண்ணி, ஓகே, எப்படி சொல்கிறது, உடனே இது காசை கட்டினா தான் உரமே இப்போலாம் கொடுக்குறாங்க, அப்படி வந்துடுச்சு. ஓகே, அப்படி இருக்கிறப்ப ஒரு மூட்டைக்கு 22 ரூபா அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் வருது. ஓகே, அதுவுமே எல்லோரும் கொடுக்குறாங்களானா கிடையாது, அதுலேயுமே டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்ததாக இந்த ஜாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வருவோம். ஓகே, இந்த ஜாயிண்ட்டுங்கிற விஷயம் என்னென்னா, இத்தனை மூட்டை வாங்கினா இது வாங்கணும், இது வாங்கினா அது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, அப்படிங்கிறப்ப இது அரசாங்கத்துக்கு தெரியாதா இல்லை தெரியுமா? நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டையோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டையோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் ஆக்ஷன் எடுத்தாகணும். லோக்கலில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸாக இருக்கட்டும், உரக்கடைக்காரர்களாக இருக்கட்டும், யாராலையும் இதற்கு வந்து எந்த பதிலும் சொல்ல முடியாது. ஏன்னா யூரியா வந்து இப்போ 5 டன் அப்படின்னு கணக்கு பார்க்குறப்ப 27,000 28,000 வருது. இதுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய ஜாயிண்ட் அப்படிங்கிற விலையை பார்க்கும் பொழுது 60,000 65,000 அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் வந்து நின்றுது. அப்படியே இவ்வளோக்கு இவ்வளோ அப்படிங்கிற ஒரு கணக்கில் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அப்படி கணக்கு பண்ணி பார்க்கும் பொழுது உரக்கடைக்காரங்க என்ன பண்ண முடியும், 27,000 28,000 ரூபாய்க்கு பொருளுக்கு வந்து 50,000 60,000 போட்டு வாங்குறாங்க. விவசாயிகள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, எனக்கு யூரியா மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஓகே, நம்ம தரப்பு நியாயம். ஓகே, விவசாயியாக நம்ம தரப்பு நியாயத்தில் நம்ம யூரியா மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஓகே, நம்ம யூரியா மட்டும் கொடுன்னு கேட்குறோம். அந்த ஜாயிண்டாக வருதுலேயே 60,000 70,000
அந்த 60,000 70,000 பொருளை அவங்க எப்போ விற்கிறது அப்படிங்கிறத அவங்க தரப்பு கேள்வி. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? யூரியா கூட தான் இதுவும் வந்துச்சு, யூரியா வேணும் இதையும் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சொல்கிறோம். இதுதான் எங்கள் தரப்பு நியாயம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இல்லை அப்படின்னா அரசாங்கத்தை நீங்களே சொல்லுங்கள் ஜாயிண்ட் கொடுக்க வேணான்னு. அவங்க போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் யாருக்கும் ஜாயிண்ட் கொடுக்க சொல்லலை அப்படிங்கிறத உர நிறுவனங்களை அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க. ஒரு கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல என்ன எழுது அப்படின்னா, நம்ம லோக்கல் இருக்கக்கூடிய கடைகளை நம்ம நம்பலாம். ஓகே, அவங்க ஜாயிண்ட் கொடுக்க போகிறதே கிடையாது மொதல் விஷயம். ஓகே, நிறுவனங்கள் ஜாயிண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. ஜாயிண்ட் கொடுக்காத கடைக்காரர்கள் எதற்கு கொடுக்க போகிறாங்க? சிம்பிளான லாஜிக். நீங்கள் ஜாயிண்ட் கொடுக்கலன்னா எதுக்கு கொடுக்க போகிறாங்க? அப்போ ஏதோ ஒரு இடத்துல தவறு அப்படிங்கிறது நடக்குது. ஒன்று நிறுவனங்கள் தரப்பில் இருந்து ஜாயிண்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். அது எந்த நிறுவனங்களாக வேணாலும் இருக்கட்டும். யூரியாவில் ஆர்சிஎஃப், மங்களா இருக்குது, ஸ்பிக் இருக்குது, கிரிப்கோ இருக்குது, சிஏஎல், குரோமர் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட நிறுவனங்கள் இருக்குது. எந்த நிறுவனமாக இருந்தாலும் ஜாயிண்ட் அப்படிங்கிறத கொடுக்க தான் செய்கிறாங்க. கொடுக்காத இருக்கிறது கிடையாது. ஏன்னா லோடு இருக்கிறவங்க நிறையா பேருக்கே தெரியும், லோடு இறக்கிட்டு இருக்கவங்களுக்கே அந்த உரம் வருதுன்னா அதோட ஜாயிண்ட் இது அப்படிங்கிறத அவங்களாலேயே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த லெவலில் இருக்கும்போது அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர்ஸால் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியலையா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இதை கடைக்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்கள் வந்து ஆக்ஷனாக எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எந்த கடைக்காரங்களும் இதுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்த கரோனா இந்த ஏங்கிற கம்பெனி வந்து எனக்கு 10 டன் யூரியா கொடுத்தாங்க, அதுக்கு 5 டன் 20க்கு 20 கொடுத்தாங்க, இல்லை ஜிங்க் சல்ஃபேட் கொடுத்தாங்க, இல்லை கீர்த்திங்கிற வார்த்தை கொடுத்தாங்க அப்படின்னு போய் அவங்க சொன்னாங்க அப்படின்னா, அடுத்த தடவையில் இருந்தால் அவங்களுக்கு அந்த நிறுவனத்திலிருந்து உரங்கள் அப்படிங்கிறது வராது. அந்த நிறுவனங்கள் மட்டும் கிடையாது, எந்த நிறுவனங்கள் அதாவது உரம் கொடுக்கக்கூடிய எந்த டீலர்ஸாக இருந்தாலும் சரி, எந்த நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, உரம் அப்படிங்கிறத கொடுக்க மாட்டாங்க. அந்த பயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, அப்படியே கொடுத்தாலும் தேவையான அளவுக்கு உரங்களை கொடுக்க மாட்டாங்க. பேருக்கு நாங்கள் கொடுத்தாங்க, இப்போ இல்லை அவங்க கேட்டாங்க, அவங்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அரசாங்கம் மட்டுமே ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இல்லை அப்படின்னா இதை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய முடிவு. மேலும் இது வந்து டிமாண்ட் எதற்கு அதிகமாச்சு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகும்போது, டிமாண்ட் அதிகமானது வந்து பார்த்திங்கன்னா நாம் தான் காரணம். ஓகே, எல்லாருமே யூரியா மட்டுமே போகிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ தெடாவூர், வீரகனூர், தலைவாசல் இந்த ஏரியாக்கள் எல்லாமே, அதாவது தலைவாசலாக இந்த வட்டார விவசாயிகள்லாம் பரவாயில்ல யூரியா பொட்டாஸ் அப்படிங்கிறத போடுறாங்க. பூட்டை சைடு போட்டால் பூ வர டைமில். ஆனால் நேற்றுக்கு இந்த வீரகனூர், தெடாவூர், இந்த கெங்குல் இந்த ஏரியா விவசாயிகள்லாம் பெரும்பாலும் பூட்டை வந்துருச்சு, யூரியா வேணும், 10 மூட்டை யூரியா வேணும், 20 மூட்டை யூரியா வேணும். யூரியா மட்டும் போடக்கூடாது, அதுதான் அரசாங்கத்திலேயே சொல்கிறாங்க. எனக்கு யூரியா தான் வேணும், அதான் காசு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு ஆக்சுவலி இந்த லாஜிக்ஸே எனக்கு புரியலை. ஸோ அரசாங்கம் வந்து தெளிவான விழிப்புணர்வை விவசாயிகள்கிட்ட ஏற்படுத்தணும். அது ஏற்படுத்தாத வரைக்கும் இந்த யூரியா டிமாண்ட் அப்படிங்கிறது குறைய போகிறதே கிடையாது. கூடவே இந்த ஜாயிண்ட்டுங்கிற விஷயமும் சால்வ் ஆக போகிறதே கிடையாது. இதுக்கு கவர்மெண்ட் சைடில் தான் தெளிவான ஒரு விஷயத்தை பண்ணணும். ஓகே, டிமாண்ட் அதாவது யூரியாவை வந்து முழுக்க இது வந்து தனியார் உரக்கடைகளுக்கு கொடுக்கறதுனால தான் இந்த யூரியா கூட இந்த ஜாயிண்ட் அந்த ஜாயிண்ட்டுங்கிற விஷயமே வருது. முழுக்க அதை அவாய்ட் பண்ணிட்டு கூட்டுறவு சொசைட்டிகள்கிட்ட மட்டும் கொடுத்து பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறேன். அதுலேயே கூட கமெண்ட் செக்ஷனில் ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, இதுமாரி கூட்டுறவு சொசைட்டிலையுமே வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், டைரெக்டாக ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே, இங்கே நிறுவனங்களுக்கு எது மேலே எடுக்க மாட்டாங்கன்னா இவங்க மேலேயும் எடுப்பாங்க. அது அரசாங்கம்ங்கிறப்ப அவங்க நின்று கூட எடுத்து கொடுக்க முடியும். இப்போ ரீசெண்டாக கூட போலீஸ்லாம் வச்சு யூரியா டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துச்சு அடிக்கடியோடலாம். இப்போல்லாம் பஞ்சாயத்து குழுமம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, அது மாதிரி ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கூடவே நண்பர்களும் கொஞ்சம் யோசித்து கருணை உள்ளத்தோட எதுக்கு என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து எடுங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு சின்ன பையன், ஒரு 8வது 9வது படிக்கிற பையன் அவங்க அப்பா அம்மா கூட வந்துட்டு சொல்கிறான், ஃபோட்டோ வந்துருச்சுண்ணா, யூரியா மட்டும் ஒரு 10 மூட்டை வேணும்ண்ணா. யூரியா மட்டும் போட்டுறா பொட்டாசா, அதெல்லாம் தேவையில்லைண்ணா, சைடு போட்டு வந்துருச்சு, யூரியா போட்டாலே போதும் நல்லா வந்துடும், நாங்கள் யூரியா மட்டும் தானே போடுவோம் அப்படின்னு. என்னடா லாஜிக்கில் எல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஆச்சு அன்றைக்கி. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூரியா டிமாண்டுக்கான முக்கியமான காரணங்கள். உரம் அப்படின்னாவே யூரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் போயிட்டுருக்காங்க. தனியார் உர கடைக்காரர்கள் எல்லாம் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, எங்களுக்கு இனி யூரியா தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு போய் முடியுமே. ஜாயிண்ட்டுக்கான விஷயங்கள் உரம் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள்கிட்டருந்தே ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் இங்கே நிறுத்த முடியும். இங்கே கடைக்காரர்கள்ட்ட கத்தி அந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஓகே, இது எல்லா விவசாயிகளுமே இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க. அரசாங்கம் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசாங்கம் அதிகாரிகள் சொல்ல நாங்கள் கொடுக்க வேணாம்னு சொல்கிறோம், கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைக்காரர்களை மிரட்டிக்கிட்டு இருக்கலாமே தவிர, மற்றபடி இது அங்கேருந்து தான் வருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தெரியாத ஒரு கடைகளுக்கு வந்து அந்த உரம் வராது, விற்கப்பட போகிறது கிடையாது. ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஆக்ஷன்ஸ், ப்ராப்பரான ப்ரொசீஜரில் நடந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே சந்தோஷம். ஓகே, வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.